Hello everyone. இங்கிலீஷ்ல ஃப்ளூவெண்டா பேசுறதுக்கு நீளமான வாக்கியங்கள் தான் தேவை அப்படின்னு இல்ல. ஒரு 2-3 வார்த்தைகள் வச்சு நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி கூட அழகா ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ்ல பேசலாம். இன்னைக்கு 3 வார்த்தைகள் வச்சு சின்ன சின்ன சென்டென்சஸ் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேசுறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சென்டென்சஸ் எல்லாமே 3 வார்த்தை இல்ல 4 வார்த்தை அவ்வளவுதான் இருக்கும். ஆனா எல்லாமே ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது அதை பற்றி அப்படின்னு சொல்லுவோம்ல. எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக 3 வார்த்தையில் ஐ நோ நத்திங் அப்படின்னு சொல்லிடலாம். ஐ நோ நத்திங். நெக்ஸ்ட் ஒன், யார்கிட்டையாவது சோம்பேறித்தனமாக ஒரே இடத்துல உட்காந்துருக்காத, சும்மா உட்காந்துட்டே இருக்காத, முக்கியமாக சும்மா உட்காந்துருக்காதன்னு சொல்லுவோம்ல. இந்த சும்மா உட்காந்துட்டே இருக்காத, சும்மாவே இருக்காத இப்படிலாம் சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் பி ஐடில். டோன்ட் பி ஐடில் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவோம்ல. எப்போவுமே எந்த விஷயமா இருந்தாலும் அதில் வந்து ஒரு மாறுதல் இருந்து கொண்டே தான் இருக்கும், எப்போவுமே மாறுதல் இருக்கும் இப்படிலாம் சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் சேஞ்ச் இஸ் கான்ஸ்டன்ட். சேஞ்ச் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது நம்மக்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த விஷயத்த கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஸோ கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றதுக்கு ஹாப்பி டு ஹியர் அப்படின்னு சொல்லலாம். இதே இது உன்னை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், உனக்கு இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, எனக்கும் அது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றதுக்கு ஹாப்பி ஃபார் யூ. உனக்காக நான் சந்தோஷப்படுறேன், ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வருத்தமான விஷயத்தை யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா இதை கேட்குறதுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, கேட்குறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஒன்று நினச்சி வருத்தமாக இருக்குது இப்படிலாம் சொல்லுவோம்ல. இந்த மாதிரி கேட்கறதுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது, இந்த விஷயத்தை கேட்க கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு சாரி டு ஹியர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து சாரின்றது வந்து மன்னிப்பு அப்படின்றது அர்த்தத்தில் வராது. சாரி டு ஹியர் அப்படின்றது இந்த விஷயம் வந்து கேட்குறதுக்கு வருத்தம் அளிக்கிறது அப்படின்ற அர்த்தத்தில் தான் இது வரும். நெக்ஸ்ட் ஒன், நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது எனக்கு வார்த்தையே வரல, இதில் வந்து எனக்கு அப்படியே வாய் அடைச்சி போயிட்டேன், எனக்கு ஒன்றுமே சொல்லவே வரல அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லுவோம்ல. எனக்கு வாய் அடைச்சி போயிட்டேன், எனக்கு ஒன்றும் சொல்ல வரல, வார்த்தையே வரல இப்படிலாம் சொல்கிறதுக்கு ஐ ஆம் டங் டைடு. ஐ ஆம் டங் டைடு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம ஏதாவது ஒரு புதுசான ஒரு ஏரியாவுக்கு போகும்போது வழி மாறி வேற ஏதாவது ஒரு தெருவுக்குள்ளேயோ எங்கேயோ போயிட்டு அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி ஏதோ வழியை விட்டுட்டேன்னு நினைக்கிறேன், வழி மாறி வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அந்த வழி மாறி வந்துட்டேன், வழி தெரியாமல் வேற பக்கம் போயிட்டேன் இப்படிலாம் சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ லாஸ்ட் மை வே. ஐ லாஸ்ட் மை வே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இதை வந்து மித்தவங்க கிட்ட ரொம்ப காமனாக கேட்குற ஒரு கேள்வி. ஏதாவது அவங்க சோகமாக இருக்கிறாங்க இல்லைனா ஏதோ ஒரு விஷயம் அவங்ககிட்ட ஓகே உனக்கு எல்லாம் ஓகே தானா, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இது ரொம்ப காமனாக நம்ம யூஸ் பண்ணலாம். எல்லாருக்கிட்டையும் பேசும்போது ஈஸியாக நம்ம சொல்லலாம் ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், உங்கள் அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்களா, உங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறாங்களா, பக்கத்தில் இருக்கிறாங்களா இப்படிலாம் கேட்போம்ல. ஃபோனில் முக்கியமாக கேட்குறோம் அப்படின்னா உங்கள் அம்மா இருக்கிறாங்களா இங்கே அப்படின்னு கேட்போம்ல பக்கத்தில். அந்த மாதிரி கேட்குறதுக்கு, அப்படி இல்லைனா வீட்டுக்கே போனால் கூட வாசலில் இருந்துட்டு அம்மா இருக்கிறாங்களா இல்லைங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்போம்ல. ஸோ அப்படி கேட்குறதுக்கு இங்கிலீஷில் இஸ் யுவர் மாம் அரவுண்ட் அப்படின்னு கேட்கலாம். அரவுண்ட்னா பக்கத்தில் இருக்கிறாங்களா அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். வீட்டில் இருக்காங்களான்னு கேட்குறதுக்கும் இஸ் யுவர் மாம் அரவுண்ட், பக்கத்தில் இருக்கிறாங்களா இங்கே இருக்கிறாங்களா இப்படிலாம் கேட்குறதுக்கு இஸ் யுவர் மாம் அரவுண்ட் அப்படின்னு கேட்கலாம். அப்பா இருக்காங்களான்னா இஸ் யுவர் டேட் அரவுண்ட் அப்படின்னு கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு, படுக்கிற நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரமாக படுக்கப்போ, டைம் ஆகுது, படுக்கிற நேரம் ஆயிடுச்சு இப்படிலாம் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பெட் டைம் சூன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடலாம். பெட் டைம் சூன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க கிட்டேயோ இல்லை யார்கிட்டயோ படுக்கிறதுக்கு நேரமாச்சு சீக்கிரமாக படுக்கப்போ அப்படின்னு சொல்கிறதுக்கு பெட் டைம் சூன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஸோ இப்போ பார்த்த சென்டென்சஸில் எதெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்குது, எதெல்லாம் உங்களுக்கு கேட்குறதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் லெசன். தேங்க்யூ, பாய்.